வச்சு புறாவோட பழக்கடையில் போய் இந்த மொத்த பழங்களையும் கொடுக்கும். அப்போது அந்த புறா சொல்லும், மக்கள் எல்லாரும் உன்னோட மாம்பழம் ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னு சொல்லி உன் மாம்பழத்தை தான் கேட்குறாங்க. நீனு இன்னும் நிறைய பழங்களை கொண்டு வா அப்படின்னு அந்த புறா சொல்லுது. சரி புறா அண்ணே, நான் இன்னும் நிறைய பழங்களை கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிண்டு கிளம்பிடுது. அதே மாதிரி அந்த ஈஸ்வரிக்காகவும் அதோட தோட்டத்தில் இருக்கிற தர்பூசணி பழங்களை கொண்டு வந்து புறாவோட கடையில் கொடுக்குது. அதுக்கு அந்த புறா சொல்லுது, ஈஸ்வரிக்காகவுமே உன்னோட பழங்கள் நீ கொடுத்ததே இன்னும் சேல்ஸ் ஆகலை, அது அப்படியே இருக்கு, அது யாருமே வாங்க மாட்டுறாங்க. அந்த சிட்டுக்குருவியோட மாம்பழம் தான் ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் அதை தான் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு அந்த புறா சொல்லுது. அதை கேட்ட உடனே அந்த ஈஸ்வரிக்காகவும் ரொம்ப டென்ஷன் ஆகி வீட்டுக்கு போகுது.